ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 33வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல காம்படிஷன்ல வின் பண்ணியிருந்த யாங்கையும் லீஷாவையும் ராஜா பேசுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு நம்ம ராஜா கேட்க யாங்க பேச ஆரம்பிக்கிறான். இல்ல நீ சொல்லாத, லீஷா சொல்லட்டும் அப்படின்னு ராஜா சொல்ல, ராஜா பர்சனலா ஒரு பிரச்சனை இருக்கு, அது மட்டும் இல்லாம பப்ளிக்காவும் ஒரு பிரச்சனை இருக்கு. பப்ளிக்கா ராஜா பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல கூட என் புருஷனை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான ஆளுங்களா இருப்பாங்க, நாட்டுக்கே மரியாதை இல்லைங்கிற மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, ராஜா உடனே அமைதியா பார்த்துட்டு சரி பர்சனலா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, நீங்க கேக்குறீங்களேன்னு எதையும் மறைக்காம சொல்ற ராஜா, நீங்க என்னதான் அந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சொந்தக்காரப்படி நீங்க என்னோட சொந்தக்காரர் தான், என் புருஷனோட மாமா. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ராஜாவா மட்டும் தீர்ப்பு சொல்லக்கூடாது, ஒரு மாமாவாவும் தீர்ப்பு சொல்லணும்ல அப்படின்னு கேட்க, உடனே பக்கத்துல ராணி உட்கார்ந்து சிரிச்சுட்டே ஆனா சும்மா பேச்சுக்கு வாய் மூடு என்ன திமிர் பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. ராஜா பார்த்துட்டு இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், நான் வெறும் ராஜாவா மட்டும் இங்க வரல, உங்க மாமாவாவும் தான் வந்திருக்கேன், சோ அதுபடியே தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ராணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா சொல்றாரு, அந்த ஆளு ரொம்ப ஓவரா தப்பு பண்ணிட்டான், கொல்றதுக்கு ஆள் செட் பண்றானா அப்படின்னு தெரியாது, ஆனா அட்டாக் பண்றதுக்கு செட் பண்ணிருக்கிறது உறுதியா இருக்கு. சோ அவனுக்கு என்னோட சார்பா 20 கசையடி கொடுக்கறதுக்கு நான் உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே வேகமா 2 பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போங்க போய் உங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு வந்ததும் யாங்கோட காயத்துக்குலாம் லீஷா மருந்து போட்டுட்டு இருக்கா. நல்லா வலிக்குது யாங்குக்கு, உனக்கு இருக்கிற ஓவர் கான்பிடன்ஸ்க்கு நல்லா வேணும் அப்படின்னு வயிறுல பாக்க, வயிறுல வேற ஒரு கத்தி நல்லா ஆழமா இறங்கி இருக்கு. இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, மருந்து போட்டா சரி ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து உங்க ஜூனியர் இருக்காருல, அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அந்த பையன் வேகமா ஓடி வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு, ஒரு பெரிய டீமே சேர்ந்துட்டு இந்த பிரச்சனையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க, உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு அவங்க காசு கொடுத்திருக்காங்க, ஆனா யாரு மூலமா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா மிடில் மேன் வச்சுதான் கொடுத்திருக்காங்க, மெயினான ஆள் யாரு, உங்க மாமா தான் கல்பிரட்டா அப்படிங்கறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்ல, உடனே பாத்துட்டு இருக்கான். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு அவனை வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கான் நம்ம யாங்கும். கரெக்டா அப்ப வேலைக்கார பொண்ணு உள்ள வரா. ஓடி வந்து நான் கொடுத்ததை நீ வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அதோ இங்க இருக்கு அப்படின்னு இந்த கர்ச்சிஃப் இருக்குல்ல, அத அந்த பொண்ணு நேரா நம்ம லீஷாட்ட குடுக்குறா. இந்த கர்ச்சிஃப் இருக்கே, இவங்க தான் அன்னைக்கு நைட்டு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க, ஒன்னு அடிக்கிறதுக்கான பிளான் தான் அது. இந்த கர்ச்சிஃப் யாரோடதுன்னு பார்த்தா அவங்கள நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே இதை நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்கை நான் முடிச்சிட்டேன், இப்போ இந்த டாஸ்கையும் முடிச்சா 2 டாஸ்க், 3வது டாஸ்கையும் முடிச்சா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம யாங்கும். யாங்கு போய் வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்கார பொண்ணுங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் அழகா எம்ப்ராய்டரி போட்டு கொண்டு வாங்க, கலந்துக்கிற எல்லாருக்குமே பரிசு இருக்குன்னு சொல்ல, ஆளுக்கு எல்லா பொண்ணுங்களும் எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்காங்க. அதுல யாங்கோட அக்காங்க 2 பேரும் பாக்குறாங்க, என்னது இது பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அங்க இருந்து ஆளுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு வேலைக்கார பொண்ணு இந்த பிளான் போட்டுட்டே இருப்பால, அதாவது கெட்ட அக்கா கெட்ட மாமா, அந்த வேலைக்கார பொண்ணு எம்ப்ராய்டரி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா அழ ஆரம்பிக்கிறா, எதுக்குடி நீ இதுல எல்லாம் கலந்துக்கிற, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு. அந்த எம்ப்ராய்டரியை கையில எடுத்துட்டு அந்த மாமா போய் பக்கத்துல உட்கார்றான். என்ன ஆச்சுமா அப்படின்னு, இந்த எம்ப்ராய்டரி பாருங்க, நம்ம கிட்ட இருக்க ஒரு கர்ச்சிஃப் இருக்குல்ல, அதுல இருக்கிற எம்ப்ராய்டரி மாதிரியே இருக்கு, ஏதோ சந்தேகப்படுறாங்க போல அப்படின்னு அந்த அக்கா பேச ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து எல்லா எம்ப்ராய்டரியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க யாங்கும் லீஷாவும், ஆனா எதுவுமே கரெக்டா மேட்ச் ஆகல. அப்போ நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு யாங்கு சொல்றான். இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள முடிக்கலன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு லீஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. லீஷா நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போறா, நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. போதும் விடண்டி, இன்னும் எவ்வளவு தூரம் தான் அவனை கஷ்டப்படுத்த போற அப்படின்னு மத்த அக்காங்க எல்லாம் கேட்க, சும்மா இருக்கா, நான் சும்மா விட போறது இல்ல, இது யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்ல, பாவம் மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிருக்கான் யாங்கன்னு மத்த அக்காங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இங்க பாத்துட்டு யாங்கு கிட்ட நம்ம லீஷா சொல்லிக்கிட்டு இருக்கா, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்க யாங்குக்கு பயமா இருக்கு. நேரா யாங் லீஷா 2 பேரும் யாங்கோட அப்பாவையும் அப்பாவோட துணை மனைவி, அதாவது ஒரு பிரதர் இருந்தால அந்த பையனோட அம்மாவையும் பாத்துட்டு இருக்காங்க. யாங்க சொல்றான், அம்மா நீங்க ரொம்ப அழகா வந்துட்டு எம்ப்ராய்டரி போடுவீங்கன்னு தெரியும், சோ லீஷாவோட அக்கா இருக்காங்கல்ல ஃபூஹி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பேரு ஜாய், அந்த குழந்தைக்கு ஒரு அழகான எம்ப்ராய்டரி போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்க, நானாப்பா ரொம்ப நாளா டச்சே இல்லையே அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப அவங்களோட பையன் உள்ள வந்துடுறான், எங்க அம்மா வேலைக்காரங்க கிடையாது, கேட்டவங்களுக்கு எல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு தர முடியாது, ஏதாவது வேலைக்காரங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எம்ப்ராய்டரி போட்டு தர முடியாட்டி போயிட்டு போகுது, ஆனா வெளியே பேக் யார்ட்ல ஒரு கர்ச்சிஃப் ஒன்னு கிடைச்சது, இதுல இருக்க எம்ப்ராய்டரிய பாருங்களேன் அப்படின்னு நேரா கொண்டு வந்து காட்ட, அதை பார்த்துட்டு இந்த லேடி பயந்து போயிடுறாங்க. அவங்க நேரா அவங்க புருஷன் முன்னாடி மண்டி போட்டு, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேங்க, அது வந்து என்னன்னா வேலைக்கார பொண்ணு ஒருத்தியோட என் பையனுக்கு நம்ம பையனுக்கு ஒரு தொடர்பு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பாரு இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதரான்னு சொல்லி மிரட்டினேன், ஆனா அப்பயும் இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இவன் கர்ச்சிஃபை கொடுத்துட்டு வந்திருக்கான், இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க கோவப்படுவீங்களேன்னு அவங்க கிட்ட சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையனுக்கே ஒண்ணும் புரியல. அவன் பேரு ஈ திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அவங்க அப்பா கத்த ஆரம்பிக்க, ஈ வர வழியே இல்லாம
இல்லாம அவங்க அம்மாக்காக வாயை மூடிட்டு ஒத்துக்கிறான். யாங்கும் லீஷாவும் மறுபடியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்படி நம்ம போட்ட பிளான்லாம் பொடி பொடி ஆயிடுச்சு. மறுபடியும் அவங்களே தப்ப ஒத்துக்கிட்டதால இப்போ யாரு உண்மையான கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு யாங் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்க லீஷா பாக்குறா. அதான் அவன் தான் ஒத்துக்கிட்டானேப்பா, இப்போ என்ன, அப்போ கர்ச்சீஃப் அவனோட தான், நீ தான் கண்டுபிடிச்சிட்டல, கேஸ முடிச்சிட வேண்டியதானு கேட்க யாங்கு பாக்குறான் அவன் கண்டிப்பா தப்பே பண்ணிருந்தா அவளை சீக்கிரம் யாரும் ஒத்துந்திருக்க மாட்டாங்க. நான் வேணும்னே தப்பா கண்டுபிடிக்கணும், என்கிட்ட இருந்து ஓடி போடணும்னே நீ இந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல உனக்கும் அறிவு இருக்கு போல, ஆனா உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீஃபோட ஓனர் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு பாரு எவ்வளவு தூரம் முடியுதோ அந்த ஆளு கீழே கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம லீஷா. இதுல அந்த பாவம் இது இருக்கான்ல, அவனை ஹால்ல அடைச்சு வச்சிருக்காங்களாம். பயங்கரமா அடி அடிச்சுட்டு மெயின் ஹால்ல அடைச்சு வச்சிருக்காங்களாம். இந்த விஷயமும் இந்த 2 பேருக்கும் தெரியுது. இங்க நம்ம யாங்கோட பெரிய அக்கா இருக்காங்களே, அவங்க எங்கேயோ பயந்துட்டு நின்னுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு செகண்ட் அக்காவோட புருஷன் அந்த வில்லன் வரான். வந்துட்டு கையில ஏதோ ஒரு பாக்ஸ் ஒண்ணு வச்சிருக்கான். அதை காட்டி மிரட்டிட்டு மறுபடியும் உள்ள போயிட அந்த அக்கா பயப்பட ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம லீஷாவும் சீச்சியும் பேசிட்டு இருக்கும் போது அந்த பெரிய அக்கா வந்திருக்காங்கன்னு சொல்ல வேகமா போயிட்டு நம்ம சீச்சி உள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த அக்கா மட்டும் உள்ள வந்துட்டு சும்மா பேச ஆரம்பிக்கிறா லீஷா கிட்ட. அதாவது இந்த பையன் இருக்கான்லமா, அதான் அந்த இருக்கானே, பாவம் அவன் தப்பே பண்ணலமா. அந்த பக்கமா நான் அன்னைக்கு வந்த அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தது. அவன் ரூம்ல தான் இருந்தான். சோ அவன் தப்பு பண்ணலங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு அவங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பெரிய அக்கா ட்ரை பண்ண மிரட்டினதுக்கு பயந்துகிட்டு லீஷா சொல்றா, எனக்கே கெட்டவங்க யாருன்னு தெரியும், ஆனா சீக்கிரத்தை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்புறா. சீச்சி வரா, என்னடி நடக்குது, எதுக்கு அவங்களுக்கு இந்த அக்கா சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பக்கத்துல வா அப்படின்னு சீச்சி காதுல லீஷா ஒரு ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா கார்டையும் கூப்பிட்டு, ஒரு சீஃப் கார்டு இருக்கான், அவன் கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து அப்படியே விருந்தெல்லாம் வைக்கிறான். ஒயின் எல்லாம் கொடுத்து அத்தனை பேரையும் குடிக்க வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்துடுறான். இதெல்லாம் அந்த வில்ல மாமா பண்ணி தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த 2வது அக்காவோட புருஷன். கரெக்டா அந்த நேரத்துல அங்க உள்ள ஹால்ல அடைஞ்சு கிடக்குற ஈய பாக்குறதுக்கு லீஷா உள்ள வரா. ஈஷா வேகமா உள்ள வந்துட்டு இருக்கா. அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு, என் அம்மா நினைச்சேன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, உங்க அம்மாவா, உங்க அம்மா உங்களை காப்பாத்துறதுக்கு வர மாதிரி இல்ல போலயேன்னு சொல்ல, என் அம்மாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது, அதுவும் இல்லாம நீங்க இன்னொரு ஆளு, நீங்க என் கூட தனியா ரூம்ல இருக்க கூடாது, இங்க இருந்து வெளியே போயிடுங்கன்னு சொல்ல, கரெக்டா உள்ள யாரோ மயக்க மருந்து அனுப்புறாங்க அந்த ரூம்குள்ள. லீஷா மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் ஈயும் மயங்கி விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு யாரோ வந்து அந்த வீட்டுக்கு ரூமுக்கு நெருப்பு வச்சிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த ஈயோட அம்மா இருக்கால, 2வது பொண்டாட்டி, அவ யாங்கோட மாமா, அதாவது 2வது அக்காவோட புருஷனோட சொந்தக்காரங்களாம், 2 பேரும் ஒரே ஃபேமிலில இருந்து வந்தவங்களாம். அவ பாத்துட்டு, ஏண்டா நான் வந்து நீ என் அண்ணன் பையன் அப்படிங்கறதாலதான் இந்த வீட்டுல உன சம்பந்தம் முடிச்சேன், ஆனா நீ என் பையன் ஈயவே வந்துட்டு பெரிய பலி ஆக்கிட்ட, அந்த கர்ச்சீஃப் வச்சிருந்ததாலதான் என் பையன் இப்ப மாட்டிருக்கான், அந்த கர்ச்சீஃப் நீ தானடா என்கிட்ட கேட்டேன்னு சொல்ல, உடனே இந்த மாமா பாக்குறான், அக்கா என்ன நான் பாத்துட்டே இருக்கேன், நீ அப்பையில இருந்து இந்த ஈயும் சொந்த பையன் மாதிரியே நினைச்சிட்டு இருக்க, அவன் ஒன்னும் சொந்த பையன் கிடையாது, அவன் நல்லா பரிசு எழுதுறான், பாஸ் ஆகுறான்னு கூட வச்சுக்கோ, அந்த பையனோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்கா, சோ அவ வந்துட்டு எனக்கு தான் எல்லா பேரும் புகழும் வேணும்னு அவன் பேரும் புகழையும் அனுபவிச்சுட்டானா, அப்போ ஒரு நாய் கூட சீண்டாது, அதனால பலியானா அவன் ஆயிட்டு போறான், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல, அப்ப இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா கத்த ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்தா அந்த இடம் எரிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அக்கா இதுக்கு மேலே நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, அந்த இடம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இவனும் கூலா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஈயோட அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு வேகமா நம்ம யாங்க ஓடி வரா. லீஷா உள்ள இருக்கான்னு நினைச்சிட்டு வேகமா நெருப்பு எரியிற அந்த இடத்துக்குள்ள ஓட, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு லீஷா கத்துறா. யாங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு வேகமா ஓடி வந்து இவளை கட்டி பிடிச்சுக்கிறான். உனக்கு ஒண்ணும் ஆகல, எதுக்காக முட்டாள்தனம் பண்ண அப்படின்னு கேட்க, அங்க வேலை பாக்குற 2 பேர் வந்துடுறாங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு லீஷா சொல்லிட்டு, நான் என்ன முட்டாளா, வாலண்டியரா போய் மாட்டுறதுக்கு, அந்த இடத்துல யாரும் நெருப்பு பத்த வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற 2 பேர் வேலை பாக்குறாங்கல்ல மேனேஜர்ஸ், அவங்க வந்துட்டு உங்க ஒய்ஃப் ரொம்ப கில்லாடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள யாரும் இல்லன்னு சொல்ல, சரி ஓகேன்னு அந்த இடத்துக்கு ஈயோட அம்மா வந்துடுறா. என் பையன் எங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. ஈ இந்த ஓரமா இருந்து வரா, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவங்க அம்மா உண்மையான அம்மாவும் இல்ல, அவன் மேல உண்மையாவும் பாசம் வைக்கல அப்படின்னு ஈக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கையை புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்க, கையை உதறி விட்டுறான். அப்பா கிட்ட மட்டும், அப்பா நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அவர் இப்பதான் நிம்மதியா இருக்காரு. என்னப்பா ஆச்சு, ரூம் எப்படி திடீர்னு எரிஞ்சுது அப்படின்னு கேட்க, இல்லங்க தெரியல, திடீர்னு யாரோ பத்த வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அங்க இருக்க மேனேஜரும் சொல்ல ஆரம்பிக்க, இத பெரிய அக்கா பாக்குறா. எல்லாரும் நல்லா இருக்கும்ல, அப்புறம் என்ன எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல சரிப்பட்டு வராது, இந்த விஷயத்த கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஷா இருக்காளே, மத்த எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க, நம்ம குடும்பத்துக்காரங்க மட்டும் இங்க இருக்கட்டும்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த பெரிய மேனேஜர் அந்த மூத்த அக்காவையே ஒரு தடவை குறுன்னு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான்.
உடனே லீஷா சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இப்பவே சொல்லிடுறேன். என் புருஷனோட தம்பி அந்த இருக்காரு, வேலைக்கார பொண்ணோட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையா நடந்த மாதிரி தெரியல. அவர் உள்ள தண்டனையில இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்க, உடனே இருக்கிற மத்தவங்க எல்லாம் நீ எதுக்கு அந்த போன, அந்த நேரத்துல ஒரு பையன் கூட எதுக்கு தனியா இருந்த அப்படின்னு கேட்க, எங்க நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு லீஷா யாங்க பார்த்து கேக்குறா. உன் பின்னாடியே இத்தனை நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன், என்னையே நீ திரும்பி பார்க்க மாட்ற, நான் எப்படி அடுத்தவங்களோட வச்சு உன்னை சந்தேகப்பட முடியும் அப்படின்னு நம்ம யாங்க கேட்டுட்டு, யார் சொன்னாலும் உன்னை சந்தேகமே பட மாட்டேன்னு சொல்ல, எனக்கு உங்களை தவிர வேற யார் மேலையும் பாசம் இல்ல, இங்க இருக்கிறவங்க யாரோ என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வேலை உங்க மூத்த அக்கா நேத்து வந்தாங்க, வந்து என் வீட்டுக்கு யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க ரெண்டாவது அக்காவோட புருஷன் இருக்கார்ல அவர் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்குதுன்னு சொல்ல, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அந்த அக்கா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஈஷா பாத்துட்டு இருக்கா, இங்க பாருங்க நான் ஏற்கனவே இந்த மருந்தை குடிச்சிட்டு வந்துட்டேன், அதனாலதான் உள்ள அனுப்பின மயக்கம் இருந்து வேலை பார்க்கல, கரெக்டா அந்த இடத்த பத்த வைக்க வந்தாலும் ஒருத்தன் பத்த வச்சதுக்கு அப்புறமா அவனை கையும் களவுமா புடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஆளையும் கொண்டு வந்து போட சொல்றா. ஈயோட அம்மா பாத்துட்டு இந்த பொண்ணு ஏதோ மாட்டி விட போற மாதிரி இருக்கு, நீங்க வந்து என்னதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா வந்து பாருங்க யாங்கோட ரெண்டாவது அக்காவோட புருஷன் கொஞ்சமும் சரி கிடையாதுன்னு சொல்ல, நான் என்ன தப்பு பண்ண நீ மறுபடியும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கேக்குறான். அப்போ சீச்சி வரா, நேத்து நானும் ரூம்ல தான் ஒளிஞ்சிருந்தேன், அப்போ கரெக்டா யாங்கோட ஃபர்ஸ்ட் அக்கா வந்தாங்க, வந்துட்டு ரெண்டாவது அக்காவோட புருஷன் தான் கெட்டவங்கிற உண்மையை எங்க கிட்டயே சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஆள் பாத்துட்டு இருக்கான், எவ்வளவு தைரியம் தான் என்ன பத்தி கேவலமா வெளியே போய் பேசியிருப்ப அப்படின்னு. வேகமா கிட்ட போயிட்டு அவங்க அம்மா இங்க பாருடா, நீயாவது என்ன காப்பாத்துறா, என்ன பத்தி எல்லாம் தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, நீ செத்து போனாலும் பரவாயில்லன்னு உன்னை விட்டு வச்சிருந்தாங்க, உனக்கு மறுபடியும் இன்னொரு தடவை டைம் கொடுத்திருக்கேன், உன் அம்மாக்கும் அவங்க சொந்தக்காரன் என்னோட ரெண்டாவது அக்காவோட புருஷனுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப், அவங்க உன்னையே கொல்றதுக்கு துணிஞ்சாங்கல்ல, அதை பத்தி இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க அந்த பையன் பாக்குறான். அப்பா என்ன மன்னிச்சிருங்க, எல்லா உண்மையால வெளிப்படையா சொல்ல முடியாது, ஆனா வந்துட்டு இங்க நல்லவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துடுறான். ஈயோட அம்மா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ரெண்டாவது அக்காவோட புருஷன் வாயை திறக்கிறான். அவன் வாயை அடைக்க வச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு மறுபடியும் இவனை சும்மா விடக்கூடாது, இவன் ரூமை போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது அக்காவோட புருஷன் ரூமை செக் பண்ண சொல்ல, ஆளாளுக்கு போய் செக் பண்றாங்க. யாங்க தான் போய் தலைமை எடுத்து பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இந்த பெரிய அக்கா இருக்காளே, அவ பயந்து போய் நடுங்கி நின்னுட்டு இருக்கா, ஏதோ ஒண்ணு மாட்டக்கூடாது மாட்டிரும் போல அப்படின்னு. அதே மாதிரி இந்த சீஃப் மேனேஜர் இருக்கான்ல, அவனும் அங்க நின்று நடுங்கிட்டே இருக்கான். அங்க ஒரு பெட்டி இருக்கு, அதை எடுத்துடுறாங்க. அதை எடுத்ததுமே இந்த மேனேஜர் போய் நடுங்கிட்டு அதை அவன் புடுங்கிக்க, உடனே யாங்க பாக்குறான் அதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு இந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்துட்டு, உடனே நம்ம லீஷா பாக்குறதுக்கு வரா, அதுக்குள்ள அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல, ஏதோ அசிங்கமான ஓவியம் இருக்கு, அதை அந்த ஆள் ஒளிச்சு வச்சிருப்பான் போலன்னு சொல்ல, அந்த மேனேஜருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, நம்மள காப்பாத்திட்டானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம யாங்கு ஃபர்ஸ்ட் அக்கா அப்புறம் இந்த மேனேஜர் 3 பேரும் ஒண்ணா மீட் பண்றாங்க. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் அக்கா சொல்றா, இந்த ஃபர்ஸ்ட் அக்காவோட ஹஸ்பண்ட் எப்பயோ இறந்து போயிட்டாரு போல, அதுக்கப்புறமா அந்த மேனேஜருக்கும் இந்த அக்காக்கும் இந்த வீட்டுல இருக்கும் போது காதல் வந்திருக்கு, அதுல இந்த அக்கா பிரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு புத்தர் கோவில்ல அங்கேயே ஆசிரமத்தில் தங்கி ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து போயிருக்கு. அந்த குழந்தையோட பொருள் ஞாபகார்த்தமா இருக்கும்ல, அததான் உள்ள வச்சிருந்திருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தையோட பொருளை இவங்க 2 பேருமா பாதுகாத்திருந்திருக்காங்க. அப்பதான் அந்த ரெண்டாவது அக்காவோட புருஷன் இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு இந்த விஷயத்த வெளியே சொல்லி மானத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு மிரட்டி இவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் எல்லாம் வாங்கியிருக்கான். இதை யாங்க தெரிஞ்சுட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப, என்னை பத்தி ஏன்டா அப்பாட்ட சொல்லல அப்படின்னு அவங்க அக்கா கேட்டுட்டு இருக்கா. நீ எனக்கு துரோகம் நினைச்சிருக்கலாம், ஆனா என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பெரிய அக்கா அப்படின்னு யாங்க அங்க இருந்து ரூம் வந்துடுறான். லீஷா பாத்துட்டு இருக்கா, அந்த பெட்டியில என்ன இருந்தது அப்படின்னு கேட்க, அதுவா நீயே வேணா கெஸ் பண்ணு அப்படின்னு யாங்க சொல்லிடுறான். இவன் வந்து உண்மை வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு சொன்ன, அதே மாதிரியே 2வது டாஸ்கையும் முடிச்சிட்டேன். 3வது டாஸ்க் என்னன்னு கேட்க, கரெக்டா அப்பதான் அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு லீஷாக்கும் யாங்குக்கும் தகவல் வருது. மெயின் ஹாலுக்கு போறாங்க. அங்க பார்த்தா யாங்கோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துட்டு ராஜாக்கும் மகாராணிக்கும் நடுவுல ஏதோ சண்டை வந்திருக்கு. அதுல உங்க அக்கா நடுவுல குறுக்கத்துக்கு தீர்க்கத்துக்கு போயிருக்கா. அப்ப பாத்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு மகாராணி, இந்த பொண்ணு மட்டும் இங்க இருந்தா அப்படின்னா இவளுக்கே ஃபேவர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க எங்க சம்பந்தப்பட்ட நாடு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்ல, அந்த பிரச்சனை பெருசாயிட்டு உங்க அக்காவே ஒரு கோயிலுக்கு துறவியா அமிச்சிட்டாரா ராஜான்னு சொல்ல, கரெக்டா அந்த பக்கமா அந்த வரான். உள்ள காது கொடுத்து கேக்குற மாதிரி வந்துட்டு, ஆனா எதையும் கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வெளியே போயிடுறான். ஆனா யாங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என் அக்காவை நான் பார்க்க போறேன்னு கிளம்பி போக அவங்க அப்பா தடுத்து நிறுத்துறாரு. நீங்க தான் கொஞ்சமும் வெக்கம் இல்லாம உங்க பதவிக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அக்காவை அந்த இடத்துக்கு அடகு வச்சுட்டீங்கன்னு சொல்ல, அங்க பாதுகாப்பு அதிகமா இருக்கும், உன்னால போக முடியாது, வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம லீஷா சொல்லிக்கிட்டு இருக்கா.
மறுபடியும் ஆளுங்க வராங்க. நம்ம ஆளுங்க உங்க அக்காவை தேடி போனாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் திருப்பி அடிச்சு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2வது அக்காவோட புருஷன் இருக்கான்ல, அவன் இருந்து தப்பிச்சு போயிட்டான். போயிட்டு நம்ம மேலேயே கேஸ் கொடுத்துட்டான். நம்ம ஊழல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரத்தை அவனே பண்ணிட்டு அவனே சப்மிட் பண்ணிருக்கான்னு சொல்ல லீஷா பாக்குறா. என் அம்மாக்கு தகவல் சொல்லி பின்னாடி வழியா போன் வேலைக்கார பொண்ணு அமுச்சு விடுறா. கரெக்டா காலைல விடியுது. நம்ம யாங்கோட வீட்டுக்குள்ள ஆளுங்க வந்துட்டு இருக்கிற ஒரு பொருள் கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு வீட்ல இருந்து கூட யாங்கோட ஃபேமிலியை வெளியே துரத்திடுறாங்க. ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதால இவங்க அத்தனை பேரும் இங்க வெளியே போகணும். ஒரு சொத்து கூட சேராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்திட இந்த யாங்கோட அப்பாக்கு ஒரு துணை மனைவி வேற இருக்கா. அவதான் இருக்கதுலயே நிறைய விஷயத்த போட்டு கொடுத்திருக்கா. நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு யாங்கோட அப்பா கத்த ஆரம்பிக்க யாங்கோட அம்மா பாக்குறாங்க. உங்க பேராசையால சபலத்தால பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாம அப்படின்னு. யாங்கு பாக்குறான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் வந்துட்டு அபிஷியலா ரெஜிஸ்டர் ஆகல. சோ நீ இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு லீஷாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா லீஷாவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. லீஷா வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்க யாங்கு பாக்குறான். அவளாவது ஹாப்பியா இருக்கட்டும், நம்மளே பிச்சைக்காரங்களா ஆயிட்டோம் அப்படின்னு அமைதியா நிக்கிறான். ஆனா லீஷாவோட அம்மா எங்க எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்க, பெரிய வண்டியா எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கு எதுக்கு, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எல்லாரும் ஒன்னா கிளம்புறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.